வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் போலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 8 பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நாம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 250 ml பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 6 வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவில் இருந்து ஒரு மஞ்சக்கரு நம்ம இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கலவையை நாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு அலுமினியம் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலவையை உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இது வேக வச்சுக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அது மேலே ஸ்டாண்ட் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கலவையை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கலாம். குக்கருக்கு பதிலாக நீங்கள் ஒரு இட்லி பாத்திரம் இல்லைனா ஒரு ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலை, ஃப்ளேமை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது முக்கால்வாசி தான் வெந்திருக்கு. இது ஃபுல்லாக வேக வேண்டாம், முக்கால்வாசி வெந்தாலே போதும். அதுக்கப்புறமா இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா 5 மஞ்சள் கருவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற புட்டிங் மேலே இது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் நாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஒரு குச்சி வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நாம் இது டீமோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இது பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரெட் போலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.